நம்பிக்கையின் அடிப்படையில் போட்டிருக்கு. நம்பிக்கை எல்லாரும் சொல்லுங்க இவங்களை நம்பலாம்ப்பா அப்படின்னு ஏதாவது ரீசன் இருந்தா சொல்லுங்க. ஆமா, அன்ஷிதா அது வரைக்கும் ப்ராடு பேசுனது கிடையாது. அன்ஷிதா. ரெண்டாவது பவித்ரா, எனக்கு சாட்சனா. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல ஆடியன்ஸ் போல்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து பெண்களை நம்பிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும், அந்த டிஸ்கஷனும் அந்த லிவிங் ரூம்லேயே வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூல்ல இருந்தது. ஸோ அதன்படி இப்போ ஆண்கள் வந்து டிஸ்கஷனில் ஃபர்ஸ்ட் இடம் வந்து அன்ஷிதா வந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது, அவங்கள்ட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லை, பின்னாடி பேசுகிற வேலையும் கிடையாது, அவங்க எங்களை நம்பினாங்க, அதனால அந்த பொசிஷன் அன்ஷிதா. செகண்ட் பொசிஷனில் சாச்சனாவுக்கு முத்து ஓட்டு போடாரு, ஆனால் மெஜாரிட்டி பார்த்தா பவித்ராவுக்கு வந்தது. ஸோ செகண்ட் பொசிஷன் பவித்ரா. அவங்களும் நேர்மறையாக பேசுகிறவங்க, ஏதாவது தப்புன்னு பட்டதுன்னா அதை முகத்துக்கு நேராக பேசுகிறவங்க அப்படின்னு. தேர்ட் பொசிஷன் தர்ஷிகா. அப்பயும் சாச்சனாவுக்கு ஓட்டு போட்டார் முத்து, ஆனால் மெஜாரிட்டி பார்த்தா தர்ஷிகாவுக்கு தான் வந்தது. ஸோ தர்ஷிகாவை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று தப்புனா தப்பு தான், கடைசி வரைக்கும் அது தப்பு தான், சரின்னா சரி, அது அவங்களோட ஸ்டாண்டில் அவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க, மேற்படையே இருப்பாங்க அவங்களோட ஸ்டாண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாலாவது பொசிஷன் தான் சாச்சனாவுக்கு வந்து ஓட்டு கிடச்சிது, மெஜாரிட்டி. ஸோ முத்து என்ன சொன்னார், ரெண்டாவதுலேருந்து நான் ஓட்டு போட்டுட்ருக்கேன், பட் நாலாவது பொசிஷனுக்கு ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஒரு தடவை டீமுக்குள்ளே வந்தப்போ ஒரு கேடி வேலை பார்த்தனால தான் அவங்க நாலாவது பொசிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐந்தாவது இடம் ஆர்ஜே ஆனந்தி. அவங்கள்ட்ட வந்து ஸ்வீட்டாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கிட்டக்க போய் பேசும்போதெல்லாம் அவங்க வந்து எவ்வளோ ஸ்வீட்டுங்கிறது தெரிஞ்சது, அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு விஷயம் சொன்னால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்குது அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆறாவது இடம் ஜாக்லின். ஜாக்லின் வந்து ஒரு டஃப்பான போட்டியாளர், ஒரு சில சமயங்களில் அவங்க வந்து அவங்களோட குழந்தைத்தனத்தையும் அவங்க காமிக்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்படி இருப்பாங்களா இல்லை இப்படி இருப்பாங்களான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரியாததுனால அவங்கள ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்கள வந்து 6வது இடத்துல தான் வைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. ஸோ 7வது இடம் சௌந்தர்யா. சௌந்தர்யாவுக்கு பெரிய கமெண்ட்ஸ் யாருமே எதுவுமே கொடுக்கல, நம்பிக்கை இல்லைன்னு பார்த்தா சௌந்தர்யா தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பெருசாக எதுவும் கமெண்ட்ஸ் கொடுக்கல, ஏதாவது 1-2 பாயிண்டாக சொல்லுங்களேன்டா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க, பெருசாக யாரும் சொல்லலை. 8வது இடம் மஞ்சரி. மஞ்சரி வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் வந்தனால அவ்வளோ புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓவரால் கமெண்ட்ஸு. இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.